வணக்கம் ஷர்மிளா. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் படுநிலை கிராமத்தில் உள்ள கோயில் திருவிழாவை முன்னிட்டு நேற்று இரவு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது மேடையில் கானா பாடல் பாடுவது தொடர்பாக ஒரே சமூகத்தைச் சேர்ந்த இரு பிரிவினரிடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இரு தரப்பையும் சமாதானம் செய்துவிட்டு திரும்பியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நள்ளிரவு நேரத்தில் படுநிலை கிராமத்தைச் சேர்ந்த நீலகண்டன் 25 வயது மற்றும் சந்துரு 24 வயது ஆகிய இரு இளைஞர்களும் வீட்டின் அருகே உள்ள காலி மனையில் அமர்ந்திருந்தனர். அப்போது அங்கே வந்த மர்ம நபர்கள் இருவரையும் சரமாரியாக வெட்டி தாக்கிவிட்டு தப்பி ஓடினர். ரத்த வெள்ளத்தில் மிதந்த இரு இளைஞர்களும் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தனர். கலை நிகழ்ச்சியில் பிரச்சனை எழுந்த போதே காவல்துறையினர் முறையான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் இந்த கொலை சம்பவமானது அரங்கேறி உள்ளது. அதாவது அந்த பிரச்சனை நடைபெறும் போதே காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தால் இது போன்ற ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்காது என்று அது பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். மேலும் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உயிரிழந்த 2 இளைஞர்களை உடல்களை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தப்பியோடைய கொலையாளிகளை தீவிரமாக தேடி வரும் நிலையில் மேற்கொண்ட அசம்பாவிதம் எதுவும் நடக்காமல் இருக்க படுநெல்லி கிராமத்தில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டுள்ளனர். ஷர்மிளா, அதாவது கோயில் திருவிழாவில் தொடங்கிய சிறிய தகராறு நள்ளிரவில் இரட்டை கொலையில் முடிந்தது படுநெல்லி கிராமத்தை உலுக்கியுள்ளது. ஆரம்பத்திலேயே காவல்துறையினர் விழிப்புடன் செயல்படாததே இந்த உயிரிழப்புகளுக்கான காரணம் என பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். கொலையாளிகளை விரைந்து பிடிக்கவும் பதற்றமான சூழ்நிலை கட்டுப்படுத்தவும் காவல்துறை தரப்பில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஷர்மிளா.